Hi, hello, how are you all doing today? I'm your English lecturer Raji. Welcome to IBD Campus Department of English. So I welcome to this grand inauguration ceremony. Convey my congratulations to you all for selecting the best institution in Sri Lanka. Sri Lanka நிறைய institutions இருக்கு. So for spoken English, நீங்க வந்து நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க வந்திருக்கீங்க. So that I would like to congratulate all of you. So today, நீங்க நிறைய பேர் வந்து என்ன செய்யலாம் என்ன இதுக்கு இதுலன்னு சொல்லி பார்க்கறது வந்திருக்கலாம். நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்கலாம் உங்கள்ட்ட இந்த கோர்ஸ் செய்யுங்கன்னு சொல்லி. நிறைய பேர் வந்து இன்னைக்கு என்னென்னு பார்த்துட்டு பூமேன மாதிரி வந்திருக்கலாம் மைண்ட் செட். இன்னைக்கு நிறைய பேர் வந்து புதுசா ஏதாவது புது விஷயங்கள் ஏதாவது படிக்கலாமான்னு சொல்லி போட வந்திருப்பீங்க. ஸோ டு satisfy all of your needs, all of you, நாங்க என்ன செய்யறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கை நாங்க என்ன செய்யறோம் இன்னைக்கு உங்களுக்கு டீச் பண்ண போறோம். I would like to teach, right? I would like to offer this. Sure. So English is one of the most important language in the world. Also, it is called global language because of the business, because of the commercial, because of the high education, sports, whatever we have in the global. We are using English for each and everything. To complete each and every process, to do a progress, to establish something, we need language. Language என்றது என்ன முக்கியமான ஒரு ரோல். It's playing a vital role in a human being's life. மனித இனத்தின் லைஃப்ல இங்கிலீஷ்ன்றது முக்கியமான ஒரு பங்கு என்ன செய்யுது தருது. ஸோ நாம இந்த லாங்குவேஜை பொறுத்தளவுல எல்லாருமே நினைக்கிற ரைட் ஃபாரினுக்கு போனா தான் இங்கிலீஷ் பேசலாம். அடுத்தது ஃபாரின்ல பேசுற இங்கிலீஷ் தான் வேர்த்தான இங்கிலீஷ். அடுத்தது நம்மளோட நாட்டில் இருக்கிறார்கள் பேசுறது நம்ம அப்படி இங்கிலீஷ்ல இல்லை. கிராமர் மிஸ்டேக் கூட, ப்ரொனன்சியேஷன் இல்லை, கிராமர் என்னுடைய தெரியாக்களுக்கு வொக்காபுலரி தெரியா, இப்படி அப்படின்லாம் நாங்கள் என்ன செய்வோம் நிறைய கற்பனைகளை நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் வளர்த்துட்டு இருக்கிறோமே. ஆனா உண்மை அப்படி இல்லை guys. இங்கிலீஷ்ன்றது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இங்கிலீஷ் இருக்கு. அப்ப ஏன் பிரிட்டிஷ் அமெரிக்கன் சொல்லி ப்ராப்ளம்ஸ் வருது இங்கிலீஷ்? பிரிட்டிஷ்ல யூஸ் பண்றத அமெரிக்கன்ல யூஸ் பண்ண மாட்டாங்க, அமெரிக்கன்ல யூஸ் பண்றத பிரிட்டிஷ் டெர்மினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் இது ரெண்டு பேருமே யூஸ் பண்ணாத வேற ஏதாவது ஒரு கிராமரை வந்து ஆஸ்திரேலியன்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கிலீஷ் இஸ் வேரி ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இப்ப இலங்கையில நாம இங்கிலீஷ் பேசுறோம் சொன்னா அது ஒரு டைப். இதே இங்கிலீஷ் நாம வந்து we can't apply to the other countries. That is not applicable. ஸோ கொமனா நம்ம படிக்கிறோம்னு சொன்னா 2 டொமைன்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல. ரெண்டு இங்கிலீஷ் முக்கியமான பெரிய இங்கிலீஷ் இருக்குங்களா, அதாவது பெரிய நாடுகளால் உருவாக்கப்பட்ட இந்த இங்கிலீஷ் பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன். அதை நம்ம என்ன சொல்லலாம் ஃபாலோ பண்ணிட்டு போறது நம்மளுக்கு புத்திசாலித்தனம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறது ஏன் நம்ம வெளியில யூஸ் பண்ணலாம்னு சொன்னா அது என்ன டேர்ம்னு சொன்னா இப்போ நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷை ஃபாலோ பண்றோம்னு சொன்னா there is no any problem at all. பட் ஸ்ரீலங்காவில் நம்ம சில டேர்ம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம், சில வொக்காபுலரி. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்லீப்பர்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா பாட்டான்னு யூஸ் பண்ணுவோம். பாட்டா, அது என்ன பாட்டா? பாட்டான்றது என்ன? இட்ஸ் அ பிராண்ட். சாஃப்ட் ட்ரிங்க் போல நம்ம சோடான்னு சொல்லுவோம். டூத் பேஸ்ட்டுக்கு போல சிக்னல்னு சொல்லுவோம். நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளோட நாட்டில் இருக்கிற பிராண்டை தான் நம்ம என்ன செய்யறோம் அந்த ஒரு ப்ராடக்டாக நம்ம என்ன செய்யறோம் வொக்காபுலரியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதால இலங்கையில் இருக்கிற சில வேர்ட்ஸ், இலங்கையில் இருக்கிற சில ப்ரொனன்சியேஷன், இலங்கையில் இருக்கிற சில கிராமர் வெளிநாட்டில் நம்ம என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்ன செய்யலாம், இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷை நம்ம வந்து டெவலப் பண்றதுக்கு என்ன செய்யலாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் நிறைய இடத்துல நிறைய விதமா புக்ஸ் எல்லாம் நிறைய நாங்கள் பப்ளிஷ் பண்ணது. உங்களுக்கு சும்மா சொல்லணும் அப்ப இந்தியன் பப்ளிகேஷன் நிறைய இருந்துச்சு அந்த டைம். இப்போ ஈஸியா பேசலாம் இங்கிலீஷ். இதுல உள்ள போய் பாத்தீங்கன்னு சொன்னா கிராமர் வரைக்கும் ஆக்ட்ரஸோட போட்டோஸ் எல்லாம் போட்டு என்ன செய்வாங்க ஒரு கான்செப்ட் என்ன செஞ்சுருவாங்க கொண்டு வருவாங்க. ஸோ டு மேக் தட் அண்ட் டு மேக் த ஆடியன்ஸ் attention, right? To grasp the attention of all the students, all the audience, all the learners in English. அது வந்து சக்சஸ் ஆகலன்றதால என்ன செஞ்சாங்க திருப்பி அடுத்த கட்டம் வேற புக்ஸ் சொல்லுக்குள்ள வொக்காபுலரிக்கு தனியாக புக் அடிச்சாங்க,
இதுக்கு தானே புக் எடுத்தாங்க. புக்ஸ் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணி என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அடுத்தது ஆஃப்டர் த கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எல்லாருமே என்ன செஞ்சாங்க, ஆன்லைன் லேர்னிங் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆன்லைன்ல நிறைய விஷயங்கள் எல்லாமே என்ன செஞ்சுச்சு. அதுல இந்த ஜூம்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணி என்ன செஞ்சோம், இல்ல ஒரு ஃபாரின்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து கிளாஸ் செய்யறத நாம ஸ்ரீலங்காவில் அதுவும் நம்ம பெட்ரூம்ல இருந்து என்ன செஞ்சுட்டோம் பார்த்துருந்தோம். ஸோ வி நோ நீட் த யூனிஃபார்ம். அடுத்தது என்ன, டிரான்ஸ்போர்ட் பண்ண தேவையில்லை, டைம் கன்சியூம் ஆகும். கிளாஸை மிஸ் பண்ணினாலும் நமக்கு என்ன செய்யுது, ரெக்கார்டிங் கிடைக்குது. ஸோ இப்படியான விஷயங்கள் நிறைய இருந்ததா ஸ்போக்கனை நம்ம வந்து என்ன செஞ்சோம், இஃபெக்டிவாக நம்ம என்ன செஞ்சோம் இந்த ஜூம் மூலமாக படிச்சுக்கோம். ரைட். அதுல ஸ்ரீலங்காவில் என்னதான் நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் IEBT it plays a vital role in Sri Lankan private education. இலங்கையின் பிரைவேட் எஜுகேஷன்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஐபிடி கேம்பஸ் உருவாக்கிச்சு. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கண்டினியூஸ் என்டேவர் இந்த அளவுக்கு நாங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக அமைச்சு. ஸோ ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ன செஞ்சாங்க, சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ உங்களையும் அந்த பாத்துக்கு நாங்கள் வந்து வெல்கம் பண்றோம். ஸோ வெல்கம் டு ஐபிடி கேம்பஸ். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் தி செஷன். சரியா, இப்போதான் நாங்கள் என்ன செய்யணும், செஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த செஷனில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு புதுமையான உங்களுக்கு வித்தியாசமாக உங்களுக்கு என்ன செய்ய போகிறோம் விஷயம் வந்து சொல்லித்தரோம். இப்போ இங்கிலீஷ் என்னதான் நம்ம பேச தெரிஞ்சிருந்தாலும் முறையாக பேசுறதுக்கு ஒரு வழி இருக்கு, கேஷுவலாக பேசுறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ அதை எப்படி என்னன்னு சொல்லி நாங்கள் செய்வோம் இது வர அப்கமிங் செஷன்ஸில் பார்க்கலாம். ரைட், ஓகே, வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்மளோட ஐபிடி கேம்பஸில் இருக்கிற அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு செஷன் என்ன நாங்கள் படிக்க போகிறோம்ன்றது தான். ரைட், ஓகே. ஸோ டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பீக்கிங் வித் பொலைட்னஸ் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேசக்குள்ள நாங்கள் 2 வகையாக நம்ம பேசலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கேஷுவல் டோக்கன்னு சொல்லுவோம் தானே, இப்போ தமிழ்லையும் தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதுக்கு நம்ம ஒரு மாதிரி பேசுவோம். அண்ட் ஒரு லெக்சரர், சார்மார், பிரின்சிபல் அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல பெரிய ஹையராக்கி ஆக்களோட நம்ம பேசக்குள்ள நம்ம என்ன செய்வோம், இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக நம்ம என்ன செய்வோம் பேசுவோம். மச்சான் என்னடா செய்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் கேஷுவலாக. என்ன செய்கிறீங்க, இப்போ சோமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் என்ன பொலைட்டாக. ஸோ இது மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் 2 வித்தியாசமான லாங்குவேஜ் இருக்குது. தட் இஸ் கால் கேஷுவல் இங்கிலீஷ் அண்ட் பொலைட் வே. சரி, ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல் இதான் நம்மளோட கேம்பஸில் விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன, இன்னோவேட்டிவ் எஜுகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி தான் ஐபிடி கேம்பஸ்ன்ற அந்த ஃபுல் மீனிங் என்ன. ரைட். ஸோ அதோட கண்டெக்ட் நம்பர் என்ன இருக்கு, அது மெயில், அடுத்தது அட்ரஸ், அடுத்தது வெப்சைட், இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், யூ கேன் கோ த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ். ரைட், ஓகே. ஸோ நாங்கள் நேரத்தோடய பார்த்துருந்தோம் ஏன் இந்த ஐபிடி கேம்பஸை நீங்கள் சூஸ் பண்ணோம். ரைட். ஸோ எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு ஒரு என்னென்ன சார், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கரிக்குலம் இல்லாட்டி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லெக்சரர் இல்லாட்டி, உங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இல்லாட்டி, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவில் லேசான மெட்டீரியல்ஸ் இல்லாட்டி, உங்களுக்குன்ற ஒரு வேல்யூவேஷன்ன்ற ஒரு விஷயம் இல்லாட்டி, ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கலாட்டி, நம்ம என்ன செய்யலாது ஒரு விஷயத்தை ஈஸியாகவும் எஃபெக்டிவாகவும் படிக்கலை. இது எல்லாத்தையுமே என்ன செய்யறாங்க இந்த ஐபிடி கேம்பஸில் தராங்க. உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு கேரிக்குலம், அதாவது மாடர்ன் கேரிக்குலம், மாடர்னில் நம்ம வந்து என்ன விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்ற விஷயங்கள், அடுத்தது இன்ஸ்ட்ரக்டர்ஸ், அதே மாதிரி லெக்சரர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே நல்ல 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற லெக்சரர்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட டூல்ஸ் நான் நேரத்தோட சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஒத்தன்டிக்கான ஜூம், அது வாட்ஸ்அப்பில் நாங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு லிங்க் தருவோம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணினாலே போதும், உங்களுக்கு ஜூமுக்குள்ளால நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். அட் தி சேம் டைம் கிளாஸ் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு ஜூனை வி ஃபினிஷ் த கிளாஸ் உங்களுக்கு என்ன செய்வாங்க, மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அன்றைக்குள்ள உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கிடைச்சிடும். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக விளங்கக்கூடிய அளவில் இருக்கும் எல்லாம். அதே மாதிரி ஃபீட்பேக் மெக்கானிசம், இதை ஃபுல்லாகவே என்ன செய்வாங்க
ஸ்போக்கன் தானே டாக்கிட்டும் கூட. ஸோ ஸ்போக்கனுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க, உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே சொல்லி தருவாங்க. அதே மாதிரி இந்த பேட்சுக்கு நாங்கள் என்ன செய்யறோம், பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், பிஸ்னஸ் இங்கிலீஷ்ன்றதை நாங்கள் என்ன செய்யறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே கவர் பண்ணுற மாதிரி ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங், vocabulary, கிராமர், அதில் சேர்த்து இந்த பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் என்ன செய்ய போகுது, நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது டெக்னிக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே HD குவாலிட்டியில் தான் நாங்கள் நிச்சயம் போகிறோம் தரப்புறம். இதே மாதிரி மோட்டிவேஷன் உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லேயும் மோட்டிவேஷன் கிடைக்கும். ரைட், ஓகே. ஸோ இதுதான் லெக்சரர் ப்ரொஃபைல். ஸோ இதுதான் என்ன பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் யூ கேன் கோ த்ரூ. ரைட், ஓகே. இப்போ இந்த பொலைட்னஸ், ஏன் நமக்கு பொலைட்ன்ற ஒரு விஷயம் தேவைப்படுது என்றதை நாங்கள் என்ன செய்யப்போம், பார்க்க போகிறோம். என்ன ரைட். ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த இந்த சிலபஸில் கூட பாருங்கள், இந்த சிலபஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா. இந்த சிலபஸில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், அதாவது பொலைட்டாக கதைக்கிறதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யணும், நிறைய ப்ராக்டிஸ் தர வேண்டாம். நிறைய ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் இருக்கீங்க, நிறைய ஹையராக்கி இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே இங்கிலீஷ் வேணும் வேணும். அதுவும் நார்மல் இங்கிலீஷ் இல்லை, ஸ்டாண்டர்டான பொலைட்டான லாங்குவேஜ் வேணும் வேணும். ரைட், அதுக்காக தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், இன்றைய நாள் இன்றைய செஷனில் நாங்கள் இந்த பொலைட் வே நாங்கள் யூஸ் பண்ணுறோம் எப்படின்னு சொல்லி தரோம். ரைட், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ரைட், ஸோ இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் இன்ட்ரடக்டரி செஷன்ஸ், வீக் 1லேருந்து இன்ட்ரடக்டரி செஷன்ஸ் போகுது. அதே மாதிரி பாருங்கள் பொலைட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ பொலைட்டாக நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், நம்மளோட ஐடியாஸ், நம்மளோட தாட்ஸ் எப்படி, நாங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி நாங்கள் ஷேர் பண்ணுறோன்ற சம்மந்தமாக தான் தந்துருக்குறாங்க. என்ன ரைட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துலேயுமே எல்லா இடங்கள்லையுமே நம்மளுக்கு என்ன பொலைட்னஸ்ன்றது ஒரு வேர்ட். என்ன பொலைட்னஸ், எப்படி பொலைட்டாக பேசுவோம், எப்படி நம்ம பொலைட்டாக பேசணும், என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் நமக்கு தேவை. அதே மாதிரி எப்படி நம்ம ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம படிச்சுக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன அப்டேட்டில் இருக்கணும், எல்லா விஷயங்களுமே என்ன இதுக்குள்ளே தான் வருது. ஸோ ஒரு டிசிப்ளின் எடுத்து வாங்கன்னு சொன்னால், ஒரு ஒர்க்குக்கு நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் பொலைட்டாக பேச தெரிஞ்சிருக்கணும், CV ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கவரிங் லெட்டர் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி என்ன இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்டர்வியூவில் ஃபேஸ் பண்ணக்குள்ளே நீங்கள் என்ன செய்வீங்க, பொலைட்டான லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவீங்க. கேஷுவல்ன்றதை விட பொலைட்டாக தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாமே என்ன இந்த சிலபஸில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள். ஸோ இது எல்லாத்துலேயுமே என்ன பொலைட்னஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நம்ம படிக்கிற விஷயங்கள் எல்லாமே பொலைட்டாக தான் நாங்கள் என்ன போகிறோம், படிக்க போகிறோம். எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி தான் பொலைட்டாக தான் நாங்கள் என்ன போகிறோம், இங்கிலீஷில் படிக்க போகிறோம். ஸோ இன்றைய செஷன் உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஏன் நாங்கள் பொலைட் வே, எப்படி பொலைட் வேயில் என்னென்ன ஃப்ரேசஸ் இருக்குது, எப்படி அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் சிலபஸ் உங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் உங்களோட எவ்ரிடே கன்வர்சேஷன் அண்ட் ப்ராக்டிஸ். எவ்ரிடே கன்வர்சேஷன், ஒவ்வொரு நாள் நடக்கிற கன்வர்சேஷன், டெய்லி ருட்டீன்ஸை பற்றி கதைக்கிறது, ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கதைக்கிறது. என்ன ஸோ இப்படி நாங்கள் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு ப்ராக்டிஸ் தருவோம். நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய போகிறீங்க, எல்லா விஷயத்துலையுமே யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர். அடுத்தது ஹாபி அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துருந்தானே, ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எப்படி நம்ம அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த விஷயங்களை பற்றி எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற, ஒர்க் பிளேஸில் கம்யூனிகேட் பண்ணுற எப்படி, இந்த மாதிரி இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் சிலபஸில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கிற முக்கியமான விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம், ப்ரொஃபஷன்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகலாம். பாருங்க, ப்ரொஃபஷனல் ரைட்டிங், ரெஸ்யூம் ரைட்டிங், கவரிங் லெட்டர். ஸோ எல்லாமே என்ன பொலைட்டாக நம்ம எப்படி இங்கிலீஷ் பேசலாம், பொலைட்டாக எங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் தேவைன்ற சம்மந்தமாக தான் என்ன செஞ்சுட்டேன் நாங்கள் தந்திருக்கிறோம். ஸோ பொலைட் என்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இங்கிலீஷை பொறுத்தவரை. நம்ம கேஷுவலாக எல்லாரோடையும் பேசலாம், ஆனால் பொலைட்டாக முக்கியமான சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் பேசலாம். அது ஒரு பெரிய ஒரு பிக் டீல்ன்றா தான் நம்ம என்ன செய்வோம், பொலைட் வே நம்ம யூஸ் பண்ணுவோம். பொலைட் வேஸ் மேட்டர்ஸ். So polite way matters because to communicate with hierarchy, communicate with the higher officials. So to make the conversation official, make the conversations effective, we use polite way. So polite way என்றது ஒரு ரெஸ்பெக்ட், நான் ஒரு ப்ரொஃபஷனல்ன்றப்ப எனக்கு தொழில் செய்கிற ஒரு ஆள்னு சொல்லி காட்டுறதுக்கு என்ன செய்யும், பொலைட் வே யூஸ் பண்ணும். உதாரணத்துக்கு நல்லா பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாங்கன்னா அவங்க பேசக்குள்ள எப்படி பேசுவாங்க, டீசெண்டாக பேசுவாங்க. என்ன நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, சும்மா ஒரு ஆள் கேஷுவலாக பேசுறதுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிற ஒரு ஆள் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குமே. அவர் கொஞ்சம் பொலைட்டாக பேசுவார், ஏன்னா ஹீ இஸ் டீலிங் வித் பீப்புள்.
அவங்க மத்தாக்களோட வெளியாக்களோட எல்லாம் டீல் பண்றதால என்ன செய்வாங்க, பொலைட்டா நாங்க என்ன செய்வாங்க, அவங்க விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுவாங்க. அடுத்தது நம்மளோட கன்வர்சேஷன் வந்து என்ன செய்யும், ஒரு நல்ல ஸ்மூத்தா போகும். இப்ப கொச்சையா பேசக்குள்ள, அடுத்தது ஊர் மொழியை பேசக்குள்ள நமக்கு என்ன நடக்கும், சில லெக்ஸ் இல்லாம வரலாம் என்ன. சில நேரங்கள் நம்ம கதைக்கிற பாஷை மத்தாக்களுக்கு உனக்கலாம், என்ன நீங்க ஆஹ், இது என்ன மலை பாய வச்சாத, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் பேர். எனக்கு கோபம் வர வைக்காதீங்கன்னு சொல்லி சொல்றதுதான் அது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்லாங் இருக்கு. ஆனா கொமனா, அதாவது முறையா பொலைட்டா நம்ம பேசக்குள்ள எல்லாருக்கும் விளங்குற மாதிரி தான் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். என்னை கோவப்படுத்தாதீங்க இதுன்றது முறையா பேசுறது என்ன. அப்ப எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். ஆனா ஊர் பாஷையில என்ன, கொஞ்சம் பேர் கொஞ்சம் வேர்ட்ஸில் வச்சிருப்பாங்க, டேர்ம் வேர்ட்ஸில் கொஞ்சம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் என்ன செய்யாது, விளங்காது. ஸோ டு மேக் த கன்வர்சேஷன் ஸ்மூத்தை நம்ம என்ன செய்யறோம், பொலைட் வே யூஸ் பண்றோம் இங்கிலீஷ்ல என்ன. Right. அதே மாதிரி பில்ஸ் பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். அப்போ எப்பயுமே நம்ம வந்து பொலைட்டாக பேசுகிறவங்களுக்குள்ள ஓப்பனாக டிரெக்டாக நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசுகிறல்ல, ஒரு விஷயத்த ஒரு என்ன சொல்ற லிட்டரலாக பேசுகிற ஒரு விஷயத்த வந்து நேரடியாக ஹாஷாக பேசாமல் அந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு என்னென்னு சொல்கிறோம், ஒரு பார்ஷியல் அக்ரிமெண்ட்டாக வந்து அது பிறகு என்ன செய்கிறோம், அந்த பாயிண்ட்டை சொல்லி காட்டுறோம். சரிண்ணா, எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லாம, பரவாயில்ல நல்லா இருந்துச்சு. இருந்தும் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண இன்னும் நல்லா இருக்கும். இப்படி சொல்றதுதான் என்ன பொலைட் வே. சரிடா, ரைட். அதான் நாங்க என்ன சொல்றோம் செஷன்ல ஃபுல்லா பார்க்கணும். ஓகே. ஸோ பாருங்க, நான் நேரத்தோட சொன்ன மாதிரி இப்போ டிரெக்டா நம்ம பேசுறது எப்படி, அதே மாதிரி பொலைட்டா நம்ம எப்படி பேசுறோம்னு சொல்லி பார்க்க போறோம். ரைட். ஸோ இப்போ டிரெக்ட் சென்டென்ஸ் எல்லாருக்குமே டிரெக்டா பேச தெரியும் என்ன. கிவ் மீ யோர் பென். இது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குமே சொன்னா அடிக்கிற மாதிரி இருக்கு என்ன. ரைட். கிவ் மீ யோர் பென். இப்போ இந்த கிவ் மீ ஓப்பன்ன்றது நம்ம என்ன செய்யலாம், கேஷுவலாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசலாம். ரைட். இது நம்ம ஒரு ஒஃபீஷியலோட பேசக்குள்ள, இல்லாட்டி நம்ம டீசெண்டாக பேசக்குள்ள என்ன செய்வாங்க, குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ யோர் பென், குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ யோர் பென். அப்போ ஒரு பொலைட்டாக பேசக்குள்ள நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரேசஸை பாருங்க எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. குட், ப்ளீஸ், ஆ மே, வுட், இந்த மாதிரியான வேர்ட்ஸை தான் நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்ணோம். இங்கே அப்படி ஒன்றுமே இல்லை, என்ன டிரெக்டாக நம்ம என்ன செய்யறோம், விஷயத்தை மட்டும் சொல்கிறோம். ரைட். செகண்ட் பாருங்க, ஐ வாண்ட் வாட்டர், எனக்கு தண்ணி வேணும். ம், மே ஐ ஹேவ் சம் வாட்டர் ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் தண்ணி தரையிலுமா, இப்படி இருக்குது. ஸோ தட் இஸ் பொலைட். மூவ் யூர் பேக், உங்களோட பேக் கொஞ்சம் தள்ளுங்க என்று சொல்றது. ஸோ இது ஹாஷா நம்ம சொல்லுவோம் என்ன. would you mind moving your bag, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாட்டி பேக்கை கொஞ்சம் தள்ளுறீங்களா, இப்படி சொல்றது என்ன. ரைட். கம் ஹியர், இங்கே வா, could you come here for a moment, கொஞ்ச நேரம் படுத்து கொஞ்சம் வந்து போறீங்களா என்று சொல்றதா என்ன இந்த சிட் டவுன், இடி இடி என்று சொல்றது. ப்ளீஸ் ஹேவ் a seat, உங்களோட இடத்துல தயவு செஞ்சு இருங்க. ஸோ பாருங்க, எது உண்மையாகவே இங்கிலீஷில் நல்ல பொருத்தமாக இருக்கு. எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன செய்யலாம், பொலைட் வே யூஸ் பண்ணலாம் என்ன. பட் டிரெக்ட் வே நம்ம என்ன செய்யலாம், ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் தான் முடிவெடுக்கணும் எந்த வே நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. டிரெக்ட் வேயை யூஸ் பண்ண போகிறீங்க, அப்படி இல்லாட்டி பொலைட் வேயை யூஸ் பண்ண போகிறீங்கன்றத நீங்கள் தான் என்ன செய்யணும், டிசைட் பண்ணணும். சரியா, ரைட். ஸோ இன்றைக்கு நம்ம படிக்க போகிறது பொலைட் சென்டென்ஸ். எந்த விஷயத்தை எடுத்தாலும் நம்ம இப்படி பொலைட்டாக பேசலாம் என்று சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரைட், உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் சொன்னது பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கேம் ஒன்று இருக்கு, நீங்கள் எலிமெண்ட்டாக அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரைட். ஓகே. ஸோ நாங்கள் பொலைட் எக்ஸ்பிரஷன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணக்குள்ள நம்ம யூஸ் பண்ணுற சில ஃப்ரேசஸ் தான் குட் யூ ப்ளீஸ், would you mind, may I am sorry but, excuse me, thank you very much. இது எல்லாமே என்ன, நம்ம பொலைட்டாக இங்கிலீஷ் பேசக்குள்ள யூஸ் பண்ணுற ஃப்ரேசஸ். பொலைட்டாக இங்கிலீஷ் பேசக்குள்ள யூஸ் பண்ணுற ஃப்ரேசஸ். சரியா. ஸோ இந்த விஷயங்கள் என்னென்னது தான் நம்ம இது ப்ரோ வார செஷன், இது ப்ரோ வார அந்த ஸ்லைட்ஸ்ல எல்லாம் பார்க்கணும். சரியா, ரைட். ஓகே. பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு கேம் ஒன்று. சரியா, கேம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ இதில் கேஷுவல் இக்வலன்ஸை போட்டிருக்கோம். அதே மாதிரி அதில் பொலைட் வேயை நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், இங்கே இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இங்கே இந்த பொலைட் வேயினுடைய கேஷுவலான அந்த, அதாவது டிரெக்டான கன்வர்சேஷன், டிரெக்டான சென்டென்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கும். ரைட். உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் தரணும். அதுக்கிடையில் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த பொலைட் வேக்குரிய கேஷுவல் வே கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ ஐ கிவ் யூ 2 minutes. The time is given.
ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரைட், பாவம். முதலாவது, could you please help me? Could you please help me? உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் அப்படி சொல்கிறது, ரைட்? ஸோ எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது? எஸ், கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ ஹெல்ப் மீ. ஸோ கேன் யூ ஹெல்ப் மீன்றதுல பொலைட்டானவே தானே என்ன, could you please help me. சரியா? ஓகே, ரைட். ரெண்டாவது, could you please open the window? Could you please open the window? கொஞ்சம் ஜன்னலை கொஞ்சம் திறக்கீங்களா ப்ளீஸ், ரைட். இதுக்குரியது கேன் யூ ஓப்பன் த விண்டோ, கேன் யூ ஓப்பன் த விண்டோ. அப்போ பாருங்கள், ரெண்டு விஷயத்தை நாங்கள் இங்கே டெவலப் பண்ணலாம். என்ன, சும்மா கேஷுவலாக சொல்லக்குள்ள நம்ம கேன் யூ யூஸ் பண்ணலாம், ஆனால் பொலைட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம்டா கேன் யூஸ் பண்ணக்கூடாது. குட் யூ ப்ளீஸ்ன்றது தான் யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், ரைட்? கேன் யூ காம்ன்றதுக்கு இப்போதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், குட் யூ ப்ளீஸ் கம் ஃபார் அ மூமெண்ட், இப்படி நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், ரைட்? ஓகே, குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட், குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட். தயவு செஞ்சு கொஞ்சம் இதை ரிப்பீட் பண்ணுறீங்களா? தயவு செஞ்சு கொஞ்சம் இதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணீங்களா? ரைட், சே தட் அகெயின் ப்ளீஸ், சே தட் அகெயின் ப்ளீஸ். அதை கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ், கொஞ்சம் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் வந்துருப்பி என்று சொல்கிறதா அது என்ன? குட் யூ ப்ளீஸ் வெயிட் அ மூமெண்ட், குட் யூ ப்ளீஸ் வெயிட் அ மூமெண்ட். தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணீங்களா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? சரி, ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுறீங்களா? வெயிட் அ செகண்ட், வெயிட் அ செகண்ட். என்ன, ரைட். குட் யூ ப்ளீஸ் டெல் மீ யுவர் நேம். உங்களோட பேரை கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்கிறீங்களா? ரைட். என்ன, வாட்ஸ் யூர் நேம், வாட்ஸ் யூர் நேம் என்ன சொல்லலாம். ஸோ வாட்ஸ் யூர் நேம்ன்றது இப்போ நம்ம என்ன சொல்லலாம், குட் யூ ப்ளீஸ் டெல் மீ யுவர் நேம்ன்றதை நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன, பொலைட்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஃபார்ம் பண்ணுறது, குட் யூ ப்ளீஸ், அது இப்போ பேஸ் வேர்ப், பேஸ் வேர்ப்னு சொல்லக்குள்ள வேர்ப் ஒன். குட் யூ ப்ளீஸ் கம், குட் யூ ப்ளீஸ் டூ, குட் யூ ப்ளீஸ் ரைட், குட் யூ ப்ளீஸ் திங்க், குட் யூ ப்ளீஸ் ட்ரிங்க், குட் யூ ப்ளீஸ் நரேட், குட் யூ ப்ளீஸ் ஓப்பன். இப்படியெல்லாம் சொல்கிறது என்ன, இந்த பொலைட் வே. குட் யூ ப்ளீஸ் என்ற அந்த ஃப்ரேஸை வச்சு இப்போ நம்ம அடுத்த ஃப்ரேஸுக்குள்ளே போவோம். would you mind. ஸோ உலகத்திலேயே மிகவும் பொலைட்டான ஒரு வே இல்லது would you mind தான். would you mind அதே பிறகு நம்ம யூஸ் பண்ணுறது verb ing. பாருங்க, would you mind verb ing. would you mind closing the door, would you mind helping me, would you mind repeating that, would you mind sitting here, would you mind turning off the light. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த would you mindன்றது ஒரு மிச்சம் பொலைட்டாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ். அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ண உடனே டிரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறது verb ing. ஸோ having completed the phrase would you mind, you have to directly use verb ing to continue the sentence. Sentence continue on moments என்ன சொல்லணும், verb ing யூஸ் பண்ணணும், ரைட்? ஓகே, பாருங்க, would you mind closing the door. உங்களுக்கு ஒரு ஆட்சேபனையும் இல்லாட்டி டோரை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறீங்களா? சரி, இங்கே என்ன போகுது, can you close the door. இதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லணும், would you mind closing the door சொல்கிறோம். would you mind helping me. என்ன வரப்போகுது, எஸ், கேன் யூ ஹெல்ப் மீ. would you mind repeating that, would you mind repeating that. என்ன வரப்போகுது, என்ன வரப்போகுது, say that again, say that again. would you mind sitting here, would you mind sitting here. mind if I sit here. do you mind if I sit here. நீங்கள் நினைப்பீங்களா, நான் அப்படி இருந்தால் நினைப்பீங்களா? would you mind sitting here, right? would you mind turning off the light, turn off the light, turn off the light. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பாசிட்டிவ் ஒரு சென்டென்ஸை கொஞ்சம் சத்தமாக கதைச்சாலும் அது கொஸ்டினாக மாறிடும். உங்களுக்கு ஒரு பைக் இருக்கான்னு கேட்கறதுக்கு நம்ம என்னென்னு சொல்லலாம், do you have a bike, do you have a bike. இதே இது நீங்கள் பாசிட்டிவ் சென்டென்ஸை கொஞ்சம் அழுத்தி சொன்னாலுமே அது கொஸ்டின் ஆகும். you have a bike, you have a bike. இப்படி கேட்டாலுமே என்ன, அது ஒரு கொஸ்டின் தான். ஸோ அப்படி கேட்கறது எல்லாமே என்ன, கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது. பட் அதுக்குரிய பொலைட்டான வே, would you mind, would you mind telling me whether you have a bike or not. சொல்கிறீங்களா உங்களோட பைக் இருக்கா இல்லையா, கொஞ்சம் முன்னாடி சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்கலாம். என்ன, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போவோம். மே ஐ, மே ஐ. ஸோ மே ஐ என்பது என்ன, ஒரு பொலைட்டான ஒரு வே. இப்போ எப்படி சொல்கிற, இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னு சொன்னால், சார் நான் கொஞ்சம் உள்ளுக்கு வரையா சார் சொல்லி கேட்கறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க, மே ஐ கமின், மே ஐ கமின்னு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு விளங்க ஒன்று என்ன, அது ஒரு பொலைட்டான ஒரு வே, பொலைட்டான ஒரு வே சொல்லி நீங்கள் என்ன சொல்லணும், முடிவெடுக்கும். ஏன்னா ரைட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், மே ஐ borrow your pen, மே ஐ borrow your pen. என்ன அர்த்தம், கேன் ஐ borrow your pen. உங்களோட பெண்ணை கொஞ்சம் தாரீங்களா, எழுதி தாரேன்னு சொல்லுவோமே, தாங்க கொஞ்சம் தார திருப்பின்னு சொல்லி சொல்லுவேன், அதானே. சரி, ரைட். மே ஐ சிட் ஹியர்,
May I sit here? Right? Can I sit here? May I leave early today? நான் கொஞ்சம் early போகலாமா? Can I leave early? So இதெல்லாம் டிரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறது. அதுக்கு பொலைட்டானவே மே ஐ லீவ் early today. கொஞ்சம் சென்டென்ஸில் சேஞ்சஸ் பண்ணினாலே போதும். எல்லாமே நம்மளோட சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு பொலைட்டான ஒரு கன்வர்சேஷன் ஆகும். சரிண்ணா? மே ஐ ஆஸ்க் கொஷின்ஸ்? என்ன போதும்? மே ஐ ஆஸ்க் கொஷின்ஸ்? இல்லை எது? Can I ask something? Can I ask something? சரிண்ணா? May I join the group? May I join the group? அது போல் என்ன செய்யணும்? இதுக்கு பதிலாக Can I join you? Can I join you இந்த ஃப்ரேஸுக்கு பதிலாக May I join the group? May I join the group? பாருங்க, Can I join you? May I join the group? எது கிளியராக இருக்கு பாருங்க. ஸோ தட் இஸ் மோர் கிளியர். என்னன்னு சொல்றது, ஸ்மூத்தான ஒரு கன்வர்சேஷன் வேணுமான்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு பொலைட்டான அதே மாதிரி ஒரு இஃபெக்டிவான கம்யூனிகேஷன். ஸோ இஃபெக்டிவான ஒரு கம்யூனிகேஷன் வேணுமான்னு சொன்னால் அதில் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். கேன் ஐ ஜாயின் யூன்றதை விட மே ஐ ஜாயின் த குரூப்ன்றது எந்த அளவுக்கு ஈஸியாக விளங்கக்கூடியதாக இருக்குன்றது பாருங்கள். மே ஐ ஜாயின் த குரூப்ன்றது என்ன ஈஸியாக விளங்குது. கேன் ஐ ஜாயின் யூன்றது சம்டைம்ஸ் இது தட் ஃபீல் சம் அம்பிக்விட்டி, கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குன்னா. ஸோ கேஷுவல் வேவோட பொலைட் வே யூஸ் பண்ணுறது கம்யூனிகேஷனும் எஃபெக்டிவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி ஐ ஆம் சாரி பட், ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்டைம்ஸ் ஒரு பார்ஷியல் அக்ரிமெண்ட்டுக்காக வேண்டி இல்லை ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணணுன்றதுக்காக வேண்டி பொலைட் அப்படி ரிஜெக்ட் பண்ணுற சம்பந்தமாக தான் இந்த விஷயங்கள் சொல்லுது. ரைட்? ஐ ஆம் சாரி பட் ஐ கான்ட் அட்டெண்ட் த மீட்டிங். ஐ ஆம் சாரி பட் ஐ கான்ட் அட்டெண்ட் த மீட்டிங். மன்னிச்சு எனக்கு கொஞ்சம் மீட்டிங் அட்டென்ட் பண்ண கிடைக்காது அப்படின்னு சொல்றது. என்னொன்று வரும் இல்லை, forget the book, sorry, gotta go now, don't get it, sorry, I can't make it, I already got plans. என்ன வரலாம்? Sorry, I can't make it. Sorry, I can't make it. ஸோ எல்லாம் வர என்ன கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது என்ன, அதுக்கு உண்மையான வே என்ன, ஐ எம் சாரி பட் ஐ கான்ட் அட்டெண்ட் த மீட்டிங். எது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குதா? இதுதான் அமெரிக்கன் இங்கிலீஷை பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி ஐ கான்ட் மேக் இட் இப்படி தான் சொல்லுவாங்க என்ன. ஆனால் பொலைட்டாக பேசக்குள்ள என்ன சொல்லுவாங்க, ஐ எம் சாரி பட் ஐ கான்ட் அட்டெண்ட் த மீட்டிங்னு சொல்லுவாங்க என்ன. ஐ எம் சாரி பட் ஐ forgot to bring the book. Forgot the book, sorry. Forgot the book, sorry. I am sorry but I already have plans. Already got plans. I am sorry but I don't understand. Don't get it. Don't get it. I am sorry but I need to leave. Gotta go now. Gotta go now. அப்போ இங்கே பாருங்க, சில மூவிஸில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த கேஷுவலான இந்த இக்வயலன்ஸர் தான் என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நீங்கள் ஃபாரின் மூவிஸில் பார்த்தீங்கன்னா தெரியுமே, உங்களுக்கு ஆல்ரெடி காட் அ பிளான், சாரி ஐ கான்ட் மேக் இட், டோன்ட் கெட் இட், கோட் கோ நவ், ஃபர்கெட் த புக், சாரி, இப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க எங்கே மூவிஸில். அதால தான் நமக்கு என்ன செய்யுது, கஷ்டமாக இருக்கு, இதுக்கு என்னடா உண்மையான மீனிங்னு சொல்லி. அதுக்கெல்லாம் உண்மையான மீனிங் இருக்கிறது தான் என்ன. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பேசக்குள்ள நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். நமக்கு என்ன இந்த கோட கேமி ஒன இந்த மாதிரியான வேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் இதுக்குரிய அர்த்தங்கள் நமக்கு கோடனா என்ன, கோயிங் டு, ஐம் கோயிங் டு கோ நான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் தானே. சரி, டோன்ட் கெட் இட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி ஈஸியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் இந்த விஷயங்களை நீங்கள் என்ன சொல்லலாம் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ தனியே நம்ம ஃபாரின் மூவிஸை பார்த்தும் நம்ம என்ன செய்யலாது, இங்கிலீஷ் படிக்க இயலாது, பழக இயலாது, கதைக்க இயலாது. என்ன தேவை, அதுக்கான ஒரு கைடன்ஸ் ஒன்று தேவை. இந்த விஷயங்கள் படிக்கணும், இந்த விஷயங்கள் நமக்கு தேவைப்படாத அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக நம்ம இங்கிலீஷில் விஷயங்கள் எல்லாத்தையும் படித்து ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், கதைக்க தொடங்கலாம். ஸோ கதைக்கிறன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நாங்கள் தான் என்ன நினைச்சிட்டோம் அது பெரிய விஷயமாக நினைச்சிட்டோம். காரணம் என்ன, நம்மளுக்கு நேரத்தோடைய தரப்பட்ட ஒரு ஐடியா, இங்கிலீஷ் பேசலாம், அது இங்கிலீஷ் கஷ்டம்ன்ற ஒரு ஐடியா தான் தந்துட்டாங்கல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் யாருமே நேரத்தோட ஈஸியான மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. எல்லாருமே என்ன ட்ரெடிஷனல் மெத்தட்ஸுக்குள்ள தான் போனாங்க, ரைட். பட் நம்ம இப்போ ஈஸியான மெத்தட்ஸ் எவ்வளோத்தையும் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ ரைட், எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இந்த எக்ஸ்கியூஸ் மீ என்ற இந்த ஃப்ரேஸை வச்சு நம்ம என்ன செய்யலாம், பொலைட்டாக நிறைய விஷயங்களை நாங்கள் என்ன செய்யலாம், பேசலாம்.
ஸோ அதோட கேஷுவல் டோனை பார்த்தீங்கன்னா வாட்ஸ் திஸ் வேர்ட் இப்போ நம்ம டிரெக்டாக அவர்களோட பேசக்குள்ள என்ன இதில் வேர்டுற மீனிங் என்னது என்ன வேர்டு இது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் கேட்கலாம் என்ன ரைட் didn't catch that ஸோ எனக்கு இது உள்ளங்கல ரைட் ஹே வேர்ஸ் த பாத்ரூம் எங்கே பாத்ரூம் இருக்கி கேன் யூ ஹெல்ப் மீ ஹெல்ப் பண்ணுறியா கேன் ஐ சிட் ஹியர் நான் அந்த இடத்துல இருக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சரி ரைட் ஸோ இதுக்குரிய பொலைட்டானவே இங்கே இருக்கு ரைட் ஓகே பாப்போம் எக்ஸ்கியூஸ் மீ வேர்ஸ் த ரெஸ்ட் ரூம் எக்ஸ்கியூஸ் மீ வேர்ஸ் த ரெஸ்ட் ரூம் இதுக்கு எது வந்து கேஷுவல் வேயாக இருக்கும் பாருங்க பாப்போம் எக்ஸ்கியூஸ் மீ வேர்ஸ் த ரெஸ்ட் ரூம் எஸ் ஹே வேர்ஸ் த பாத்ரூம் இதான் என்ன அதுக்குரிய கேஷுவலான வேர்ட் சென்டென்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ கேன் யூ ஹெல்ப் மீ ஸோ ஹெல்ப் ரிலேட்டடான ஒரு விஷயம் இப்போ கேன் யூ ஹெல்ப் மீ ரைட் எக்ஸ்கியூஸ் மீ மே ஐ சிட் ஹியர் கேன் ஐ சிட் ஹியர் எக்ஸ்கியூஸ் மீ ஐ டிடன்ட் ஹியர் தட் அது கேட்கல நினைச்சுவாங்க அவங்க விலங்குலன்ற அர்த்தம் ஐ டிடன்ட் கேட்ச் தட் எக்ஸ்கியூஸ் மீ வாட் டஸ் திஸ் வேர்ட் மீன் வாட்ஸ் திஸ் வேர்ட் ரைட் ஓகே ஸோ இதுதான் இந்த எக்ஸ்கியூஸ் மீ என்ற அந்த வேர்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணுற பொலைட்டான வே சரியா ரைட் ஓகே ஸோ இங்கே கேஷுவல் இக்வலன்ஸ் இருக்குது அதே மாதிரி இங்கே பொலைட் வே இருக்கு பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஹெல்ப் ரைட் இதில் இருக்கிற எண்ணத்துக்கு நம்ம இந்த விஷயத்தை நாங்கள் செட் பண்ணலாம் பார்ப்போம் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஹெல்ப் இன்னொருலாம் தேங்க்ஸ் a lot எஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் ஸோ இதுக்கு இது கனெக்ட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி அட்வைஸ் தேங்க்ஸ் ஃபார் தி அட்வைஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரிதிங் தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் ஸோ இங்கே தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு போல நம்ம தேங்க்யூ வெரி மச்ன்னு போட்டால் தட் இஸ் பொலைட் வெரி சிம்பிள் என்ன வெரி சிம்பிள் சரி ரைட் ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம் இப்போ ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் எண்ட் அதுக்குரிய காமனான நம்ம வளமையாக கேஷுவலாக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி பொலைட்டாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்ன்றது தான் நாங்கள் பார்க்க போகிறோம் சரி ரைட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலைட்டுன்ற அந்த வே இப்போ ஆஸ்கிங் பெர்மிஷன் எடுத்தாலே நம்ம என்ன செய்வோம் பொலைட்டான வே தான் கேட்போம் என்ன மே ஐ லீவ் ஏர்லி டுடே ஸோ இதை நாங்கள் பொலைட்டாக நாங்கள் என்ன செய்வோம் பேசுறதுக்கு யூஸ் பண்ணோம் இதே இது கேஷுவலாக நம்ம கேட்குறோம் என்னன்னு சொல்லி கேட்கலாம் கேன் ஐ லீவ் ஏர்லி டுடே ஸோ கேன்ன்றதை நம்ம யூஸ் பண்ணக்குள்ள அது பொலைட் கொஞ்சம் குறைய இருக்கு என்ன ஸோ அது போல் குட்ன்றது மேன்றதை யூஸ் பண்ணக்குள்ள இன்னும் பொலைட்டாக இருக்கு ஸோ தட் இஸ் மோர் பொலைட் தேன் கேன் ஸோ இப்போ கேனை நம்ம யூஸ் பண்ணக்குள்ள என்ன செய்யணுமா நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுறோம்ன்றதை விளங்கிக் கொள்ளணும் ஸோ அஃபிஷியலாக பேசக்குள்ள இல்லாட்டி என்னன்னு சொல்கிற ஒரு டீசெண்டாக பேசக்குள்ள நம்ம என்ன செய்யணும் பொலைட்டாக பேசக்குள்ள நம்ம கேன்ன்றதை அவாய்ட் பண்ணுறது மிச்சம் நல்லது ரைட் இஸ் இட் ஆல் ரைட் இஃப் ஐ ஜாயின் யூ கைஸ் உங்களோட சேர்றதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே கைஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இதில் பொலைட்டான வே would it be okay if I join the group சரியா ஸோ இது என்ன ஒரு பொலைட்டான ஒரு வே can I use your phone for a second இதை நம்ம கேஷுவல் வே எடுத்தோம் சொன்னால் அதுக்குரிய பொலைட்டான வே could I use your mobile phone for a moment ஸோ ஃபார் அ செகண்ட்ன்றது ஃபார் அ மூமெண்ட்டாக மாற்றினீங்கன்னா சரி ரைட் கேனை குட்டாக மாற்றினீங்கன்னா சரிண்ணா அவ்வளோதான் ஸோ நார்மலாக இருக்கிறத ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இங்கிலீஷாக மாற்றணும் அப்படின்னா சின்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணினாலே போதுமே ரைட் மைண்ட் இட் இஃப் ஐ சிட் ஹியர் ஸோ would you mind if I sit here ரைட் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நான் என்னோட இருக்கிறது சொல்லி கேட்குறது சரியா Is it okay if I open the window? நான் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணினா ஓகேவா பிரச்சனை இல்லையா ரைட் Do you mind if I open the window? நீங்கள் ஏதாவது ஆட்சேபம் இருக்கா உங்களுக்கு நான் இந்த விண்டோ கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு இருக்கா சொல்லி கேட்குறதான் என்ன இந்த விஷயம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யூஸ் பண்ணுற பெர்மிஷனுக்கு யூஸ் பண்ணுற அவ்வளோ விஷயங்களும் தந்திருக்கிறோம் ஸோ me I would it be could I use would you mind do you mind இப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுறது பொலைட் வே அதில் உண்மையாக கேஷுவல் வே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தானே இருக்க போகுது ரைட் ஸோ நீங்கள் என்ன செய்யணும் எந்த இடத்துல எதை யூஸ் பண்ண மட்டும் தான் டிசைட் பண்ணணும்னு நீங்கள் தான் சரியா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்ம கதைக்குள்ளே நாங்கள் என்ன செய்யலாம் இங்கேல இருக்கிறத யூஸ் பண்ணலாம் ஒரு மெயில் ரைஸ் பண்ணுறது இல்லாட்டி மெயில் ஒரு ஆள்கிட்ட பெர்மிஷன் கேட்குறீங்களா
இல்லாட்டி நீங்கள் உங்களோட ஹையராக்கிட்ட கேட்குறீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னும் இருக்கிற இந்த பேட்டர்னை தான் நீங்கள் என்ன செய்யணும், யூஸ் சரியா, ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் apologizing, இப்போ ஒரு ஆள்கிட்ட மன்னிப்பு நம்ம கேட்க போகிறோம் என்ன, ரைட். ஸோ மன்னிப்பு கேட்குறதுக்கு நாங்கள் என்ன நிறைய பொலைட்டான ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி எனக்கு கேஷுவல் வேயும் யூஸ் பண்ணுவோம். ஸோ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், sorry about that, sorry about that. ஸோ sorry about thatன்றது கேஷுவலாக நம்ம சொல்லிட்டு போட்டு போகிறது, எனக்கு sorry about that. ஸோ அதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுங்க, அது நடந்துட்டு மன்னிச்சுங்க சொல்லி போட்டு போகிறது. உண்மையாக பொலைட்டாக நமக்கு கேட்க ஒன்று என்ன, I am sorry for the mistake. I am sorry for the mistake. சரி, ரைட். Oops, I didn't notice you. Oh, I didn't notice you. சொல்கிறாங்களாப்பா, நான் எதிர்பார்க்கவே இல்லைடாப்பா. ஓப்ஸ்ன்றதெல்லாம் ஒரு நம்ம that is not polite way. ஸோ அதுக்கு என்னன்னு சொல்லணும், pardon me, I didn't see you there. Pardon me, I didn't see you there. இதான் என்ன பொலைட்டான ஒரு வே. Sorry, I am late. Sorry, I am late. I apologize for the delay. I apologize for the delay. அப்போ நம்ம sorry என்று கேட்கறது போல I apologize என்று கேட்டாலே அது என்ன பொலைட் தான். சரி, ரைட். Can't make it today. Sorry, இன்றைக்கு எல்லாம் கஷ்டம், sorry என்று சொல்றது என்ன. I am afraid I cannot make it today. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இன்றைக்கு செய்யல போல. அப்படி நம்ம சொல்லக்குள்ள என்ன நடக்கும், சின்ன ஒரு என்ன ஒரு செட்டில்மெண்ட் வருவாங்க என்ன, ரைட். Sorry to cut in. Sorry to cut in. I am sorry to interrupt. I am sorry to interrupt. சரி, ரைட். ஸோ இந்த கேஷுவலான விஷயங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம், ஃபார்மல் எல்லாம் என்ன பொலைட்டான விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கிற அந்த ஹையரார்க்கீஸோட பேசுவோம். சரி, ரைட். அடுத்தது கிரீட்டிங்ஸ். ஸோ ஒரு கன்வர்சேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கிரீட்டிங். ஸோ அதுவே நல்லா இருந்தால் தான் அதுக்கு பிறகு வர விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யும், ஓரளவு நல்லா இருக்க மாட்டேன்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம அதிலேயே நம்ம எடுத்தம் கவுத்தம்னு சொல்லி கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணிட்டோமான்னு சொன்னால் ஒரு ஹையரார்க்கிட்ட அவர் என்ன செய்ய மாட்டார், தொடர்ந்து கண்டினியூவாக அவங்களோட பேச மாட்டார் என்ன. Definitely he will not give you time. அதுக்கு என்ன சொல்லணும், நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பொலைட் வே யூஸ் பண்ணோம். இப்போ பாருங்க, ஹே how it's going என்று சொல்லி கேட்குறது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள, தட் இஸ் நாட் ப்ராப்ளம். ஆனால் இதே இது நீங்கள் ஒரு மேனேஜர்கிட்ட இல்லாட்டி அவங்களோட சேர்மன்கிட்ட இந்த கேட்கலாமா, நீங்கள் கேட்கல, அது என்ன கேட்டால் நடக்கும், பிரச்சனை ஆகும் என்ன. மார்னிங் how are you doing today, இல்லாட்டி how are you today. இப்படி தானே என்ன செய்யணும் கோ ஸ்டாஃபோட என்ன செய்யணும், நீங்கள் அப்படி தான் செய்யணும், ரைட். ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஸோ நைஸ் டு மீட் யூன்றது தான் என்ன செய்வாங்க, ஹாய் நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்கிறாங்க, நைஸ் டு மீட் யூ என்ன. கிரேட் டு see you again. Great to see you again. திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் என்ன. It's a pleasure to see you again. It's a pleasure to see you again. It's a pleasure to see you again. என்ன. Hope all is good with you. Hope all is good with you. எல்லாம் நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன் என்ன. Hope you are doing well. Hope you are doing well. Right? How have you been? 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 சரியா, ரைட். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஷுவலாக நம்ம சொல்லக்குள்ள நாங்கள் நினைச்சோம் சில எம்பிக்யூட்டி வரலாம் ஃபாஸ்ட்டாக சொல்லக்குள்ள. இந்த ஹேவ் யூ பீன் என்றது எல்லாமே என்ன சிலாக்களுக்கு ஒரு என்னோட சொல்கிறது, தட் இஸ் நாட் நேச்சுரல் என்ன. இது எல்லாமே என்ன சிலாக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் இன்னும் இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் இருக்கிற விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பொலைட் வேங்கக்குள்ள நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கம்யூனிகேஷன் தான் என்ன செய்யும் ஆகும் பொலைட் வே யூஸ் பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டேர்ன் டேக்கிங். டேர்ன் டேக்கிங் என்னென்னு தெரியுமா? டேர்ன் டேக்கிங்ன்றது நீங்கள் ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கக்குள்ள இன்னொரு விஷயத்தை நீங்கள் இடையில கொண்டு சேர்க்கறது, இல்லாட்டி இடையில ஒரு விஷயத்தை கொண்டு பூத்துற அந்த மாதிரியான விஷயங்கள் தான் டேர்ன் டேக்கிங்னு சொல்கிறோம். ஒரு விஷயம் நடந்து கழிச்சிட்டு போகக்குள்ள வேறொரு விஷயத்த என்ன செய்யறது கொண்டு வராத நம்ம டேர்ன் டேக்கிங்னு சொல்லுவோம். என்ன டேர்ன் டேக்கிங், ரைட். பார்க்க கேன் ஐ சே சம்திங், ஒரு கேஜெட்டிவ்க்குள்ள கேன் ஐ சே சம்திங் நான் ஏதாவது சொல்லலாம், நான் ஏதாவது சொல்லட்டா, கொஞ்சம் நான் ஒன்று சொல்லட்டான்னு சொல்லி கேட்குறது தான் அது என்ன, ரைட். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ சே சம்திங். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ சே சம்திங். இப்படி சொல்கிறது என்ன ஒரு பொலைட்டான வே. லெட் மீ ஆட் சம்திங், ஒன்று சொல்லணும், ஒன்று 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 செய்யணும், ரைட். இஃப் ஐ மே ஆட் டு தட், இஃப் ஐ மே ஆட் டு தட், இஸ் தேர் எனி ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்க என்ன. ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங், நான் உண்டு ஷேர் பண்ணுவோம் என்ன. மே ஐ ஷேர் மை தாட்ஸ், மே ஐ ஷேர் மை தாட்ஸ், நான் இந்த தாட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாமா. சாரி டு இன்டரப்ட் பட், சாரி டு இன்டரப்ட் பட், குட் ஐ இன்டரப்ட் ஃபார் அ மூமெண்ட், நான் கொஞ்சம்
கொஞ்ச நேரம் நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறேன், கொஞ்சம் பாருங்க. டிஸ்டர்ப் போட்டுனாலே என்ன செய்வாங்க அவங்க? அதை டிஸ்டர்பாகவே பார்க்க மாட்டாங்க என்ன, ரைட். ஐ வாண்ட் ஆட் சம்திங் ஹியர், ஐ வாண்ட் ஆட் சம்திங் ஹியர், லெட் மீ ஆட் சம்திங் ஹியர் என்ன, லெட் மீ ஆட் சம்திங் ஹியர் என்ன, ஐ வாண்ட். இப்போ நான் போயிட்டு செய்ய போகிறேன்ன்றது இப்போல்லாம் லெட் மீ ஆட்ன்றது என்ன கொஞ்சம் ஆட் பண்ண விடுங்க என்று சொல்கிறது என்ன, பொலைட் வே. நானா செய்ய போறேன்ன்றது தட் இஸ் a rude form என்ன கொஞ்சம் விடுங்க, என்ன கொஞ்சம் விடுங்கன்றது என்ன, தட் இஸ் பொலைட் வே. ஸோ இதான் அது 2க்கும் இடையிலான வித்தியாசம். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னா அக்ரீமெண்ட் அண்ட் டிஸ்அக்ரீமெண்ட். ஸோ அக்ரீமெண்ட்ன்றது ஒரு விஷயத்துக்கு ஒத்து போகிறது, ஒரு விஷயம் ஒரு கன்செப்டுக்காக வேண்டி ஒத்து போகிறது, இல்லாட்டி ஒரு ஐடியாவுக்காக வேண்டி ஒத்து போகிறது. ஸோ அந்த டிஸ்அக்ரீமெண்ட்றது என்ன, நான் வந்து அந்த இதுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்கிறது என்ன, ரைட். ஐ எம் வித் யூ ஆன் தட், ஐ எம் வித் யூ ஆன் தட். நான் உன்னோட பாயிண்டோட அக்ரி பண்ணுறேன்னு அர்த்தமே, நான் ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட். ஸோ ஐ எம் வித் யூ ஆன் தேட்ன்றது இப்போ ஐ அக்ரி வித் யுவர் பாயிண்ட் என்றாலே என்ன எல்லாருக்குமே விளங்கும் அண்ட் அது ஒரு டீசெண்டாகவும் இருக்கும் என்ன, ரைட். சவுண்ட்ஸ் குட் டு மீ, சவுண்ட்ஸ் குட் டு மீ, எனக்கு இதை கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு, நல்லதா இருக்கு சொல்லுறது, தட்ஸ் அ குட் ஐடியா. அப்போ தட்ஸ் அ குட் ஐடியா, அப்போ தட்ஸ் அ குட் ஐடியான்றது என்ன எல்லாருக்குமே பொருந்தும், எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் என்ன. சவுண்ட்ஸ் குட் டு மீ என்ன அவருக்கு சந்தோஷமாக்கும், அவருக்கு கேட்டதில் ஒரு திருப்தி என்ன மாதிரி தான் போகும். சரி, ஐ கெட் வாட் யூ ஆர் சேயிங். கெட்டுனாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னு அர்த்தம் என்ன, கெட்டுனாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங், பட் நீங்கள் சொல்ல வர என்னென்ன விளங்குது, ஆனால் அப்போ அது ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் என்ன. ஐ சி யுவர் பாயிண்ட் பட், நான் உங்களோட பாயிண்ட்டை பார்க்குறேன், ஆனால் என்னோட என்ன செய்வாங்க அவங்க லேக்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க என்ன. யா பட் ஹியர் இஸ் another thought, யா பட் ஹியர் இஸ் another thought. இப்போ ஒரு ஆள் ஆர்கியூ பண்ணக்குள்ள சொல்கிறாங்க எஸ் உண்மைதான், ஆனால் இன்னொரு தோட்டும் இருக்கிறதுல என்ன. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவெவர், எனக்கு விளங்குது என்னதான் இருந்தாலும் என்று சொல்லக்குள்ள என்ன அது ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவில் இருக்க போகுது என்ன. I am kind of not sure about that. I am kind of not sure about that. I am not sure. I agree. I am not sure. I agree. நான் அக்ரி பண்ணுவேன்றதுல எனக்கு கொஞ்சம் டவுட், எனக்கு ஷுவர் இல்லை. இப்படி சொல்றதானே என்ன இந்த பொலைட் வே. சரி, ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோவிங் ரெஸ்பெக்ட் அண்ட் அப்ரிசியேஷன். ஸோ ஷோவிங் ரெஸ்பெக்ட் அண்ட் அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் பண்ணு, சும்மா கேஷுவலாக நம்ம சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அவங்க பொலைட்டாக எப்படி சொல்லுவாங்க, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் அண்ட் கைடன்ஸ். தேங்க்ஸ் லாட்டுக்கு பதிலாக ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஹெல்ப். கிரேட் மீட்டிங் யூ, அதுக்கு பதிலாக இட்ஸ் அன் ஆனர் டு மீட் யூ. கிரேட் மீட்டிங் யூ, இட்ஸ் அன் ஆனர் டு மீட் யூ. ஆனால் எனக்கு ஒரு கௌரவம் அது, டு மீட் யூ, உங்களை சந்திச்சதுல கௌரவம், எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்படி ஐ ரியலி திங்க் வாட் யூ சேட், ஐ ரியலி திங்க் வாட் யூ சேட், நான் நீங்கள் உண்மையாக நீங்கள் சொன்னது தான் நான் வந்து என்ன செஞ்சேன் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ வேல்யூ யுவர் ஒப்பீனியன், ஐ வேல்யூண்டா என்ன, அதை பற்றி திங்க் பண்ணுறது தான், அதை பற்றி யோசிக்கிறது. நீங்கள் சொல்ல வச்சுட்டேங்க அதை என்ன, உங்களோட பாயிண்ட்டை பற்றி சொல்ல வச்சுட்டேங்க. ஸோ ஐ வேல்யூ யுவர் பாயிண்ட், உங்களோட பாயிண்ட்ல ஏதோ ஒன்று இருக்கு, நான் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறது, ரைட். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங், தேங்க்யூ ஃபார் லிசனிங். சரி, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்கிங் ரிக்வெஸ்ட். நம்ம நேரத்தோடய பார்த்துருக்கிறோம் ரிக்வெஸ்ட்டை. இப்போ கேன்ன்றது கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது, ஆனால் கேனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது மே, குட். சரிண்ணா, ஸோ அதில் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ கேன் யூ ஹெல்ப் மீ அவுட்ன்றது பதிலாக குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் திஸ் டாஸ்க், குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ வித் திஸ் ப்ராப்ளம். சரிண்ணா, ஸோ அந்த ப்ராப்ளத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. could you please help me to fix this, இந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படியெல்லாம் கேட்கலாம் என்ன, ரைட். கேன் யூ ஷட் த விண்டோ, நீ கொஞ்சம் கதவை ஜன்னலை கொஞ்சம் அடைப்பியா, அடைக்கல் உனக்கு. would you mind closing the window, polite way என்ன, would you mindன்றது என்ன, polite way. would you mind closing the window. சரியா, அடுத்தது can I borrow your notes, can I borrow your notes. ஸோ இந்த can I borrow your notesன்றதுக்கு பார்த்தா நம்ம சொல்லலாம் may I borrow your notes for the lecturer, may I borrow your notes for the lecture, right. Say that again please, say that again please, could you please repeat that, could you please repeat that. Can I have more time, can I have more time, would it be possible to get an extension, would it be possible to get an extension. இப்படி நம்ம என்ன சொல்லலாம், ரைட். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃபரிங் ஹெல்ப் அண்ட் சஜஷன். ஸோ ஒரு ஆளுக்கு போயிட்டு நீங்களாவே ஒரு விஷயத்த கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் தட் இஸ் கால் ஆஃபரிங். சஜஷன்ன்றது என்ன, இதை செஞ்சு பார்க்கலாமே என்று சொல்கிறது.
கொடுக்குற ஐடியாஸை தான் நம்ம சஜஷன் சொல்லுவோம். என்ன ரைட்? வாண்ட் மீ டு ஹெல்ப், வாண்ட் மீ டு ஹெல்ப், ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, நான் ஏதாவது ஹெல்ப் செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதானே. அது எப்படி பொலைட்டாக கேட்கலாம்னா, would you like some help with that, would you like some help with that, அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா உங்களுக்கு சொல்லி கேட்குறேன். how about trying this, என்ன மாதிரி சஜஷன் ஒன்று சொல்கிறாரு. how about trying this, செஞ்சு பார்க்கலாமே என்று சொல்கிறதுன்னு. may I suggest a different approach, நான் உங்களுக்கு வேறு ஏதாவது அணுகுமுறை ஒன்று சொல்லித்தரட்டா, வேறு ஏதாவது சொல்லித்தரட்டான்னு சொல்லி கேட்குறோம். சரியா? need help with your homework, need help with your homework, help பண்ணுறதுக்கு. could I assist you with your homework, could I assist you with your homework, உங்களோட ஹெல்ப் பண்ணட்டா, உங்களோட ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டா. ஸோ ஐ கேன் ஹெல்ப் இஃப் யூ வாண்ட், ஐ கேன் ஹெல்ப் இஃப் யூ வாண்ட், உனக்கு தேவைன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன். என்ன இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஹெல்ப் யூ ப்ரிப்பேர், இஃப் ஐ வாண்ட் ஐ கேன் ஹெல்ப் யூ ப்ரிப்பேர், அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நான் செய்வேன் சொல்கிறது. என்ன ஜஸ்ட் டெல் மீ இஃப் யூ நீட் ஹெல்ப், ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லு. என்ன லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி சப்போர்ட். ஸோ ஜஸ்ட்ன்றதுக்கு பதிலாக ஜஸ்ட் டெல் மீன்றது பதிலாக லெட் மீ நோன்றது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹெல்ப் அது பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற பொலைட்டான வேர்ட் அசிஸ்ட். லெட் மீ நோன்றது என்ன இன்ஃபார்ம் மீன்றது பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ரைட்? ஓகே. ரைட், அடுத்தது எக்ஸ்பிரஸிங் தேங்க்ஸ் அண்ட் கிராட்டிடியூட். ஸோ ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கும் நம்ம என்ன செய்வோம், பொலைட் வே யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி என்ன கேஷுவல் வேயும் யூஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் அ பஞ்ச், தேங்க்ஸ் அ பஞ்ச். இப்போ பஞ்சுங்கிறது ஒரு குலையை சொல்கிறது. என்ன குலைன்னா நிறைய இருக்குது இல்லை. இப்போ பனானாங்கக்குள்ள பஞ்ச் ஆஃப் பனானான்னு சொல்லணும். ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், அதை யூஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் அ பஞ்ச்ன்றது இப்போ நம்ம என்ன செய்யலாம், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ரியலி அப்ரிஷியேட் இட்ன்றது கேஷுவலாக நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் கைண்ட்னஸ், இப்படி நம்ம சொல்லணும். என்ன பொலைட்டாக. தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் ஹெல்ப் பண்ணுறது இப்போ என்ன சொல்லுவாங்க, மெனி தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப் சொல்லுவாங்க. என்ன தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம், தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் டைம், தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் மீ அவுட், ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் அசிஸ்டன்ஸ். அப்போ ஹெல்ப் பண்ணுறது போல நம்ம என்ன சொல்லலாம், அசிஸ்டன்ஸ் என்று சொல்லலாம். என்ன தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் மீ அவுட், ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் அசிஸ்டன்ஸ். கிரேட்ஃபுல் நல்ல ஒரு வேர்ட். கிரேட்ஃபுல்ன்றது நன்றி கடனோட இருக்கிற. ஐ ஆம் கிரேட்ஃபுல், ஐ ஆம் தேங்க்ஃபுல் என்றெல்லாம் சொல்லுவாங்க. என்ன நன்றி கடனோட இருக்கு. ஐ ஆம் தேங்க்ஃபுல், நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஃபார் யுவர் அசிஸ்டன்ஸ், உங்களோட ஹெல்ப். என்ன தேங்க்ஸ் ஃபார் ஹெல்பிங் மீ அவுட். சரி, அடுத்தது மேக்கிங் சஜஷன் அண்ட் இன்விடேஷன். ஒரு ஆள் இன்வைட் பண்ணுறதுக்கு ஒரு சஜஷனை சொல்கிறதுக்கு அவனா நம்ம யூஸ் பண்ணுறது தான் இது. ஹவ் அபவுட் ட்ரைங் திஸ், நம்ம நேரத்தோட பார்த்தது என்ன. ரைட், மே ஐ சஜஸ்ட் ட்ரைங் திஸ் மெத்தட், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன மாதிரி இதுன்னு சொல்லி கேட்குறது கேஷுவலாக. மே ஐ சஜஸ்ட் ட்ரைங் திஸ் மெத்தட், நான் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டேன் நான் உங்களை. ரைட், இதை செஞ்சு பாருங்களேன் சொல்கிறதா அது. ரைட், வாண்ட் டு ஜாயின் அஸ் ஃபார் லஞ்ச், எங்களோட என்ன ஜாயின் பண்ண போகிறேன் லஞ்சுக்கு. வுட் யூ லைக் டு ஜாயின் அஸ் ஃபார் லஞ்ச், வுட் யூ லைக், உனக்கு விருப்பமா ஜாயின் பண்ணுறதுக்கு எங்களோட லஞ்சுக்கு. லெட்ஸ் மீட் டுமாரோ, நாளைக்கு பார்ப்போம். என்ன ஹவ் அபவுட் வி மீட் டுமாரோ, என்ன மாதிரி நம்ம நாளைக்கு சந்திக்கிறது என்ன மாதிரி சொல்லி கேட்குறது. என்ன கேன் வி டாக் அபவுட் திஸ் லேட்டர், நம்ம இதை பற்றி கொஞ்சம் லேட்டாக பேசலாமா. குட் வி டிஸ்கஸ் திஸ் லேட்டர், இதை பற்றி நம்ம பேசுவோமா என்ன மாதிரி சொல்லி கேட்குறது. குட் பொலைட். என்ன கேனை விட பொலைட்ன்றது குட். யூ wanna come, நீ வரணுமா. ரைட், would you be interested in attending, would you be interested in attending, உனக்கு அட்டென்ட் பண்ணுறதுல விருப்பமாக இருக்கா சொல்லி கேட்குறது. சரி, ரைட். ஸோ இதான் என்ன இதில் பொலைட்டான கேஷுவலான வே. எக்ஸ்பிரஸிங் சிம்பத்தி அண்ட் எம்பத்தி. சிம்பத்தி, இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்துக்கு அவனை கவலைப்படுறது சிம்பத்தின்னு சொல்லுவோம். அண்ட் எம்பத்தின்றது ஒரு ஆள் கவலையாக இருக்கிறான்னு சொன்னால் அவரோட இடத்துலேருந்து நம்ம யோசிச்சு பார்க்குறது, தட் இஸ் கால் எம்பத்தி. என்ன ரைட். ஸோ பாருங்கள், தட் இஸ் ரியலி சேட் டு ஹியர், இப்போ கேட்குறதே கடும் கஷ்டமாக போயிட்டுறாப்பாது என்று சொல்லணும் நம்ம. என்ன ஐ எம் சாரி டு ஹியர் தட், அதை பொலைட்டாக சொல்லணும்னா ஐ எம் சாரி டு ஹியர் தட். தட் சவுண்ட்ஸ் டஃப், தட் சவுண்ட்ஸ் குட்னா நல்ல செய்தி, தட் சவுண்ட்ஸ் டஃப்னா கெட்ட செய்தி. என்ன தட் மஸ்ட் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ, உண்மையாகவே கடும் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. என்ன லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி திங், உனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கட்டாயம் செல்லுன்னு சொல்கிறது. என்ன ரைட், ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் ஐ கேன் ஹெல்ப், ஏதாவது என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் ப்ளீஸ் லெட் மீ நோ, எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியப்படுத்துங்க சொல்லுங்கள். ரைட், ஐ கெட் ஹவ் யூ ஃபீல், ஐ கெட் ஹவ் யூ ஃபீல், நான் உனக்கு விளங்கிக்கொள்ளணும், எவ்வளோத்துக்கு நீ ஃபீல் பண்ணுவாங்கன்றதை எனக்கு விளங்கிக்கொள்ளணும். என்னடா கெட்டுக்குரிய இன்னொரு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட்.
ஒரு இடத்த ரீச் பண்றதுக்கு நம்ம கெட்ன்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் விளங்கிட்டன்றதுக்கு சொல்றேன். அதே மாதிரி ஒரு விஷயத்த எடுத்துட்டோம்ன்றதுக்கு சொல்றேன். இதுக்கு எல்லாமே நம்ம கெட்ன்றது தான் யூஸ் பண்ணுவோம். என்ன ரைட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ ஃபீல். நீ எவ்வளவுக்கு ஃபீல் பண்ணுவான்றதை நான் புரிஞ்சு கொள்றேன். என்ன ரைட். ஐ அம் திங்கிங் ஆஃப் யூ. நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன ரைட். மை தாட்ஸ் ஆர் வித் யூ. இந்த தாட்ஸ் எல்லாமே உன்னை பத்தி தான், என்னோட தான் இருக்கு சொல்றதான் என்ன இந்த பொலைட் வே. ரைட். ஸோ சம்மரியை பார்த்தோம்னு சொன்னால் பொலைட் வேன்றது நம்ம என்னதான் இங்கிலீஷில் நல்லா பேசினாலும் பொலைட்டாக பேசலாட்டி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண இயலாது, இன்டர்வியூவில் ஃபெயில் ஆக்குவாங்க. அதே மாதிரி ஒரு மெயில் பண்ண இயலாது. ஒரு மெயிலில் வந்து பொலைட் வே இல்லாட்டின்னு செய்வாங்க, அந்த மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் வராது. அதே மாதிரி இப்போ ஒரு டீசெண்டாக ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்ய போகிறீங்கன்னாலும் என்ன இந்த பொலைட் வே தான் தேவை. அதே மாதிரி டீசெண்டாக மற்றக்களை அப்ரோச் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம டீசெண்டாக தான் எல்லா விஷயமும் இங்கிலீஷில் செய்ய போகிறோம். என்ன அப்ப எப்பயுமே இந்த டீசென்ட்டான இந்த அப்ரோச்ச நீங்க செஞ்சு கொண்டீங்கன்னா, தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஈஸி. அப்ப அந்த ஈஸியான மெத்தட சாரி அந்த என்னன்னு சொல்றேன், அந்த பொலைட் வேய படிக்கணும்னா, அதுக்குரிய கேஷுவல் வே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன? ஸோ அந்த கேஷுவல் வேயும், பொலைட் வேயும் சேர்த்து தான் நீங்க என்ன செய்யணும் படிக்கணும். ஸோ படிக்கக்குள்ள என்ன நடக்க போகுது? வொக்காபுலரி டெவலப் ஆக போகுது. நம்மளோட சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி உருவாகுறன்ற அந்த நாலேட்ஜ் கூட போகுது. ஸோ நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் கூட போகுது. என்ன இங்கிலீஷ் நிறைய நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்க போகுது. என்ன ரைட். ஸோ நீங்க என்ன செய்யணும்? பொலைட் ஃப்ரேசஸ் எல்லாத்தையுமே நல்லா யூஸ் பண்ணணும். சரியா? அதே மாதிரி இந்த பொலைட் வே யூஸ் பண்ணக்குள்ள யூஸ் பண்ற டோன் அதையும் நீங்க என்ன செய்யணும்? ஒரு நல்ல நல்ல ஒரு ஈஸியான டோனோட நீங்க என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். ஏனென்றா பொலைட் வேல பேசுறது சத்தமா பேசுனீங்கன்னா அது பொலைட்டாவே இருக்காது. என்ன? அது வந்து நார்மலா இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். இப்படி நம்ம சொன்னா அது நார்மலா பொலைட்டா இருக்கும். என்ன? ஐ அப்பாலஜைஸ். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். இப்படின்னு நம்ம போனோம்னா அது ஒரு ரூடாக இருக்க போகுது. என்ன? ரைட். ஸோ அந்த டைமில் நீங்கள் டோன் எலிமினேஷன் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன? ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் என்ன செய்ய போகுது இது வரப்போகுது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் இது ஒரு என்னென்னு சொல்கிறோம், உங்களை ஒரு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பர்சனாக கிளியராக பேசக்கூடிய ஜென்டிலான ஒரு ஆளாக என்ன செய்ய போகுது இந்த பொலைட் வே மாற்ற போகுது. சரிடா ரைட். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? கேஷுவல் வே அண்ட் பொலைட் வே ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா தான் என்ன செய்யும், அது உங்களுக்கு எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று வரும். ஸோ தட் வில் லீட் யூ டு ஸ்பீக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொலைட்லி. ரைட். ஓகே. ஓகே. ஸோ இப்போ தான் நாங்கள் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதான் இந்த கோர்ஸினுடைய இந்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 35 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் இன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ன்ற அந்த டைட்டிலில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம் உங்களுக்கு தந்துட்டுருக்கிறோம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே ரன் பண்ணிட்டு வரோம். ஸோ இதோட டியூரேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மந்த். இதில் வந்து 36 டேஸ் ப்ரோக்ராம் இது. 35 டேஸ் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்போக்கனும் அண்ட் 36th அந்த 36வது கிளாஸில் உங்களுக்கு வைவா எப்படி செய்கிறோன்றது மோக் வைவாவும் உங்களுக்கு என்ன செய்ய போகுது உங்களுக்கு இருக்க போகுது. சரியா ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே வந்து என்ன செஞ்சுருக்கோம் நாங்கள் ஷெடியூல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கிளாஸஸ் எல்லாம் நடக்க போகுது 8 to 9:30 மட்டும் நடக்க போகுது. ஸோ நாங்கள் ஏர்லியாக சொன்ன மாதிரி ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங் அண்ட் கிராமர், வொக்காபுலரி இதோட சேர்த்து பிஸ்னஸ் இங்கிலீஷையும் நாங்கள் என்ன செய்யப்படுறோம் உங்களுக்கு சொல்லி தரப்போம். ஸோ பிஸ்னஸ் என்னதுன்னா டீசெண்டாக எப்படி இங்கிலீஷ் பேசுகிறன்றது தான் நாங்கள் என்ன செய்யப்படுறோம் மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்லி தரப்போம். சரியானே ரைட். ஸோ இந்த பெட்சில் இன்டேக் 12ஆம் தேதி கட்டாயம் ஜூலை 12ஆம் தேதி நாங்கள் வந்து வெஜ்ஜை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் ஃபீஸை நீங்கள் வந்து 15,000 பே பண்ணி நீங்கள் என்ன இந்த கோர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 14,000 வந்து கோர்ஸ் ஃபீ ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 1,000 நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் ஒன் டைமில் நீங்கள் வந்து இதை பே பண்ணினீங்கன்னு சொன்னால், அதாவது நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் மொத்த பேமெண்ட்ஸையும் பண்ணணுமான்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய தேவையில்ல 15,000 கட்ட தேவையில்ல. நீங்கள் 5,000 டிஸ்கவுண்ட் படி 10,000 நீங்கள் பே பண்ணால் போதும். ஆனா, அது நீங்க இன்ஸ்டால்மென்ட் பேசிஸ்ல செய்ய போறீங்கன்னு சொன்னா, ஒரு மந்த்துக்கு நீங்க என்ன செய்யணும்? 5,000 பே பண்ண வேண்டியிருக்கு. சரியா? ஸோ ஒரு மந்த்துக்கு 5,000 நீங்க பே பண்ண வேண்டியிருக்கு. சரியா? ரைட். ஸோ ஓவரால் இதான் இந்த கோர்ஸினுடைய டிஸ்கிரிப்ஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, QA உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இதில இருந்துட்டாங்கன்னு சொன்னா, நீங்க என்ன செய்யலாம்? நீங்க என்ன அப்ரோச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ டீம் கிட்ட நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீம்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா தருவாங்க இந்த நம்பர. நீங்க அதில நீங்க என்ன செய்யலாம்? என்னோட கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் சம்மந்தமா இருந்தா. சரியா? ரைட். பிபிடி உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். அதிலேயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளலாம். சரியா? ரைட். அடுத்தது இதான் ஸ்டூடண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரீஸ். நீங்க YouTubeல போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
அவங்களோட யூடியூப்ல ஒரு பிளேலிஸ்ட்டிலே இருக்கு. என்ன ஐபிடி கேம்பஸ்ல ஒரு பிளேலிஸ்ட்ல தனி இருக்க போது இந்த ஸ்டூடண்ட்ஸ் ஃபீட்பேக்ன்னு சொல்லி. அவ்வளோ பேரும் எங்களோட ஸ்டூடண்ட்ஸ் வந்து நல்ல நல்ல ஒரு ஃபீட்பேக் தந்திருந்தாங்க. அவ்வளோ பேரும் நல்ல நிலைமையில இருக்காங்க. என்ன? ஸோ அவங்க தான் நெறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த கோர்ஸஸ் சொல்லி என்ன. ஸோ இந்த ஐபிடி கேம்பஸ்ல இந்த விஷயத்துல நீங்க என்ன செய்யலாம்? யூடியூப்ல பார்த்துக்கொள்ளலும். ஸோ ஐபிடி கேம்பஸ்ல யூடியூப் பேஜ நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா, அடிக்கடி நாங்க என்ன செய்வோம்? உங்களுக்கு வீடியோஸ் போட்டுட்டே இருப்போம். எல்லா கன்டென்ட்லயும் வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். என்ன? ரைட். ஈஸியா விளங்குற மாரி என்ன செய்வோம்? நாங்க அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ். பிகாஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா நீங்க என்ன செய்யலாம்? கிராமர ஃபுல்லாவே படிச்சுக்கொள்ளலாம். கிராமர் மட்டும் இல்ல, எப்படி நாங்க ரைட் பண்ணணும், இமெயில் ரைட் பண்றது எப்படி, ஒரு அனௌன்ஸ் பண்றது எப்படி, நியூஸ் ரீடிங் எப்படி, அது மாரி கிராமர் டாபிக்ஸ், சின்ன சின்ன கிராமர் டாபிக்ஸ், வொக்காபுலரி டெவலப்மெண்ட் எல்லாம் சம்மந்தமான எல்லா இங்கிலீஷ்ல என்ன வேணுமோ அது அவ்வளோ வீடியோஸும் நாங்க எங்களோட சேனல்ல போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோஸையும் பார்த்துக்கொள்ளலாம். ஸ்டூடண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸையும் பார்த்துக்கொள்ளலாம். சரியா? ரைட். ஸோ திஸ் இஸ் அபவுட் டுடேஸ் ஃப்ரீ வெபினார். ஸோ இந்த ஃப்ரீ வெபினாரில் வந்து நம்ம நிறைய புது புது விஷயங்கள் படிச்சிருப்போம். பொலைட் வே அண்ட் கேஷுவல் வே. ஸோ ரெண்டுமே புதுசாக தான் இருக்கும் நிறைய பேருக்கும். அப்போ இதை கம்பேர் பண்ணி படிக்கக்குள்ள இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, எந்த இடத்துக்கு எதை யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி வொக்காபுலரி டெவலப்மெண்ட், சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி யூஸ் பண்ணுற, கிராமர் நாலேஜ் எல்லாமே நினச்சி போதும் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆக போகுது. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் கண்டாக்ட் மீ. அண்ட் உங்களை நான் வந்து ஜூலை 12 12ஆம் தேதி ஜூலை மாதம் கிளாஸில் நான் என்ன செய்கிறேன் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ until then take care. Thanks for joining with us. Thank you and all. Have a good day. I'm your English lecturer Raji from IBD campus. Thanks for joining us.